ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மீன் குழம்பு தான். கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதை போட்டு நல்லா இதாகவும் சின்ன வெங்காயம் போட்டு செவக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நான் தக்காளியை தான் அரைச்சி சேர்த்துருக்கேன். பாருங்கள், தக்காளியை நல்லா அரைச்சி நம்ம அதில் சேர்த்துருக்கதை நல்லா செவக்கணும். நல்லா அது வதங்கின பிறகு கொஞ்சோண்டு அதில் மஞ்சள் பொடி, மீன் குழம்பு பொடி, அப்புறமா வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பொடி, அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி. ஆமாம், அந்த உரப்புக்கு இது பண்ணுறது மாதிரி கொஞ்சம் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கணும். அப்புறம் இதை நல்லா செவக்கணும். நல்லா அந்த மசாலா வாடை ஃபுல்லாக போகிறது அளவுக்கு நல்லா தேவைக்கிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தேவைக்கணும். அந்த மசாலா வாடை ஃபுல்லாக போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விடுங்க. ஆமாம், இதிலே நம்ம புளியும் கரைச்சி ஊற்றணும். புளியை நல்லா கரைச்சி நம்ம புளிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். ஆமாம், இது இன்றைக்கி நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சுருக்கோம். இது நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றியும் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றலை. அப்புறம் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றுறேன். இது எங்கள் ஊர் சைடில் இந்த கோர் புளி கிடைக்கும். இந்த கோர் புளி உங்கள் ஊர் சைடில் புளி கிடைக்குமான்னு பாருங்க. ஒரு சொலை போட்டாலும் போதும் அந்த மாதிரி புளிக்குங்க. நல்லா அந்த புளிப்பு இதாக இருக்கும். ஆமாம், எங்கள் ஊர் சைடில் கோரப்புளி கிடைக்கும். உங்கள் ஊர் சைடில் கிடைக்குமான்னு சொல்லுங்கள். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிச்சிருக்க டயத்தில் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மீன் நம்ம பெரட்டி வச்சுருக்கோமா, மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சுருக்க மீன் அதில் போட்டுற வேண்டியதுதான். போட்டு அது நல்லா வற்றி ஒரு மாதிரி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம அமர்த்திட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க மீன் குழம்பு. இதான் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் மீன் குழம்பு வைப்போம். நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்க சொல்லுங்கள், சரியா? பாருங்கள், நான் இதில் நிறைய துண்டு கொஞ்சம் கம்மியாக போட்டு மண்டை அதுகளில் தான் போட்டுருக்கேன். ஏன்னா பாதி இந்த துண்டெல்லாம் பொரிச்சிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்சாச்சு. இது மண்டையை போட்டு குழம்பு, மண்டை வால் அதெல்லாம் போட்டு குழம்பு. பாருங்கள், நல்லா கொஞ்சம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இவ்வளோதாங்க, அவ்வளோதான். கொத்தமல்லியை தூவி குழம்பை இறக்கி வச்சு சுட சுட சோறில் போட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேவா? இதான் எங்கள் வீட்டு மீன் குழம்பு, சிம்பிளான மீன் குழம்பு. இதிலே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றியும் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. அவ்வளோதான், வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.